அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த வாரத்துல ஏற்கனவே இந்த ஜூலை 12ஆம் தேதி அன்று நடைபெற்ற தேர்வினுடைய கேள்விகளில் 60 கேள்விகளை பார்த்து முடித்திருந்தோம். இன்றைக்கு 61 100 வரைக்கான இந்த கேள்விக்குரிய விளக்குகளை பார்த்துருக்கோம். கேள்வி எண் 61 நேரடியாக போயிடலாம். இந்த 61வது கேள்வியில பாத்தீங்கன்னா சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியான இணையை கண்டறிதல் அப்படிங்கிறதுல 1 தாராபாரதி, 2 முடியரசன், 3வது கவிமணி, 4வது ரசிகமணி அப்படின்னு கொடுத்திருக்கு. இதுல எனக்கு நேரு இணையாக தரப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள்ல சரியானது எது அப்படின்னு கேள்வி கேட்டு, இப்ப தாராபாரதிக்கு நேரம் ஆசிய ஜோதி இருக்கு. ஆசிய ஜோதி யாரு எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா, அது எழுதினவர் வந்துட்டு கவிமணி தேசிக விநாயகர் பிள்ளை தான் அதை எழுதுறாரு. ஆசிய ஜோதி அப்படின்னு அது எதை பற்றிய செய்திகள் அப்படின்னு சொன்னா, கௌதம புத்தரினுடைய வரலாற்றை கொள்கைகளை எல்லாம் சொல்லுவதாக அமைந்திருப்பதுதான் அந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த. எனவே அது சரியான இணை கிடையாது. முடியரசன் என்று சொல்லக்கூடியது வீரகாவியம் அப்படிங்கிறது சரியான பதில். முடியரசனுடைய இயற்பெயர் துரை ராசு அப்படின்னு வரும். துரை ராசுதான் வந்துட்டு அவருடைய இயற்பெயர் துரை ராசு, அவர் தான் முடியரசன் என்று அழைக்கின்றோம். இந்த வீரகாவியம் என்பது அது ஒரு காவிய நூல் தான். வீரச்சுவை தழுவிய 476 பாடல்கள், 476 எண்சீர் விருத்த பாடல்கள் ஆனா ஒரு காப்பியம். அதுதான் வந்துட்டு வீரகாவியம் அப்படிங்கிறது. அடுத்தது கவிமணி அப்படிங்கிறது நேரா இருக்கக்கூடிய இதய ஒலி இருக்கு இல்லையா, அந்த இதய ஒலிங்கிற நூலை எழுந்தவர் டிகேசி அப்படிங்கிறவர் தான். ரசிகமணி டிகேசி அவர் தான் எழுந்தார். இதய ஒலிங்கிறது எழுதினவர் ரசிகமணி டிகேசி. அப்ப கீழே இருக்கக்கூடிய 4வது ஆப்ஷன்ல இருக்கு ரசிகமணி இருக்கு, அதுல விரல் நுனி வெளிச்சங்கள் தரப்பட்டிருக்கு இல்லையா, அது வந்துட்டு தவறான பதில். இணை தவறானது. ஆனா எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தாராபாரதி தான் அந்த விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிறது நூலை எழுதினார். தாராபாரதி. அவரை வந்துட்டு கவி ஞாயிறு அப்படின்னு நாம சொல்றோம். கவி ஞாயிறு தாராபாரதி அப்படின்னு அவருக்கான பேர் இருக்கு. அவர் எழுதின நூல்கள் எல்லாமே, இந்த தாராபாரதி எழுதின நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரியான மோட்டிவேஷன் நிறைய இருக்கக்கூடியதா இருக்கும். தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படின்னு சொல்லும் போதே அதுல ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது போல. புதிய விடையல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் பொன்சாவி, வெற்றியின் மூலதனம், இப்படி எல்லாம் நிறைய வார்த்தைகள் எல்லாம் அவரு இந்த மாதிரியான நல்ல மோட்டிவேஷன் தரக்கூடிய வார்த்தைகள் கொண்ட நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு தாரா. சரி, அடுத்த வினாவிற்கு போயிடலாம். தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. விரிந்தது விரித்தது அப்படிங்கிறது. இதுல முதல் கேள்வி 2வது கேள்வி நேரடியாகவே தவறா இருக்கு. மாலை நேரத்தில் அள்ளி இதழில் விரித்தன, மயில் தொகை விரிந்தது அப்படின்னு இருக்கு. இப்போ மயில் தொகை விரிந்தது பொருத்தம் இல்லாம இருக்கு. அதெல்லாம் மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரித்தன, மயில் தொகை விரித்தன அப்படின்னு சொல்லி அதுவும் தப்பா இருக்கு. ஆனா அடுத்த சி டி பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஆப்ஷனா இருக்கு. மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது அப்படின்னு இருக்கு. ஆனா அடுத்தது பாருங்க, மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, சேம் கீழ இருக்கிறது போலவே. ஆனா அடுத்த சென்டென்ஸ் மயில் தோகையை விரித்தது அப்படின்னு வரும். மயில் தோகை விரித்தது அப்படின்னாக்கா அது தொடர்பில்லாதது போல இருக்கு. மயில் தோகை விரித்ததுன்னா மயில் தன் தோகையை அந்த இடத்துல 2ஆம் நேரத்தில் ஒரு சேர்த்தால்தான் அந்த வார்த்தை முழுமை பெறும். எனவேதான் அது சரியான பதில். மிக சரியான பதிலை நாம தேர்ந்தெடுக்கும் பொழுது இது மாதிரியான கொஞ்சம் கவனம், ரொம்ப கவனமாவே இருக்கும். ரெண்டுமே சரியானதா பதிலா தோன்றினால் கூட நமக்கு வேண்டியது முழுமையான ஒரு வேற்றுமை உருவை சேர்த்து வச்சு அந்த இடத்துல பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம். அடுத்த கேள்வி கூற்று. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். இது சரியா இருக்கு. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். சரி, 2வது காரணம் பாருங்க. 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே இருக்கு இதுல. இப்ப இக்கு மட்டும் அவன் கொடுக்கலன்னு வைங்களேன், 2வது காரணம் இருக்கு இல்லையா, அதுல இக்கு கொண்டு இருக்கிறதுனால கலைக்கழகம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு விளக்கம் தராங்க. ஒருவேளை இக்கு இல்லைன்னா என்ன ஆகும்? கலை தனியா நிற்கும், கழகம் தனியா நிற்கும். கலை என்பது வேற, கழகம் என்பது வேற, 2 சொற்கள் வேறையாகும். ஆனா கலைக்கழகம் என்று சொல்றது காரணத்தினால அந்த கலையை கற்பிக்கும் கழகம் அப்படிங்கிற பொருளை தருகிறது. எனவே அந்த இக்கு மிகுந்திருப்பதும் சரிதான். எனவே கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் கரெக்டா ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி 64வது கேள்வி. சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை அப்படின்னு இருக்கு. இது நீங்க உயிரீற்று புணர்ச்சியில படிச்சிருந்திருக்கணும். அதுல படிச்சிருந்தாக்க இந்த ஆன்சர் கரெக்டா எழுதிட முடியும்.
ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு ஒரு விதி. ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னு சொல்லும் போது நிலைமொழியினுடைய கடைசி பலா அப்படிங்கிற வார்த்தை நிலைமொழி, அருமை அப்படிங்கிறது வருமொழி. நிலைமொழியின் கடைசி எழுத்து இ, இ, ஐ இந்த 3 எழுத்து இல்லாமல் வேற எழுத்துக்கள் இருந்தா இவ் என்ற உடம்படுமை உள்ளே தோன்றும். வகர உடம்படுமை அப்படின்னு சொல்லுவோம். இவ் அது சேர்த்து எழுதி பாருங்க. பலா கூட்டல் இவ் கூட்டல் அருமை போட்டுங்க, பலாவருமை என்பது வரும். அப்போ சி ஆப்ஷன் சரியான பதில். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், அதுவே தவறாதான் இருக்கு. அடுத்த கேள்வி 65 பிரிப்பு எழுதுக. கங்கௌகம் அப்படின்னு ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கு. இது வந்துட்டு இந்த வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கங்கௌகம் அப்படிங்கிறத பிரிச்சு வர எழுத சொல்லும் போது கங்கு குட்டல் கௌகம் தப்பா இருக்கு. கங்கு குட்டல் ஒகம் அப்படிங்கிறதும் குறில் தப்பா இருக்கு, அதுவும் ஒகம் வருது. கங்க ஓகம் அப்படிங்கிறதும் தெரியல, கங்கா ஓகம் அப்படிங்கிறதும் தெரியல. இப்ப இந்த இடத்துல கங்கௌகம் அப்படிங்கிற சொல்ல கேள்விப்பட்டிருந்தாலுடைய இந்த வார்த்தையை நாம பிரிக்கிறது கஷ்டமா போயிடும். எது இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கங்கு ஓகம் இருக்குமோ அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா சங்க இலக்கியங்கள்ல இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கங்கௌகம் என்பதை நம்ம பிரிச்சோம்னா கங்கா ஓகம் என்பது சரி. விளக்கம் தெரிஞ்சுக்குங்க. டி சரியான பதில். கங்கா என்பது நதியை குறிக்கிறது. ஓகம் என்பது வெள்ளம் அல்லது வெள்ளப்பெருக்கு. இப்ப பொருள் பாருங்க. கங்கா ஓகம் என்பது நதியில் ஏற்படக்கூடிய, கங்கா நதியில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கங்கௌகம் என்ற சொல் கங்கை நதியில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கை குறிப்பிடுகிறது. அதுதான் கங்கௌகம் அப்படிங்கிறது வடமொழி சொல் தான் இது. இது சங்க இலக்கியங்கள்ல ஆனால் கையாண்டிருக்கிறார்கள். கங்கை நதியினுடைய அல்லது கங்கையினுடைய தோற்றம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பொருளும் கொள்ளலாம். அப்போ கங்கௌகம் என்பது பிரியும் பொழுது கங்கா ஓகம் என்பது பிரிவது சரி. கேள்வி 66 கோரல் கொல்லுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக அப்படிங்கிறது அடுதல் என்பது தரப்பட்டது இல்லையா? அந்த அடுதல் என்பது சரியான பதில். எப்படின்னாக்கா அந்த அடுதலுக்கு இன்னும் சில பொருள்களும் இருக்கிறது. கோரல், கொல்லுதல், வெல்லுதல், காய்ச்சுதல், உருக்குதல் போன்ற இது மாதிரியான நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால அடுதல் என்ற சொல் சரியான பதில். அடுத்த கேள்வி 67 பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து என்பது வி என்பது சரியானது. அதற்கு இன்னும் சில கூட வார்த்தைகள் கூட பொருள் இருக்குது. வி என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு சிறியது, அழிவு போன்ற விளக்கங்களும் அதற்கு இருக்கின்றன. எனவே வி என்பது சரியான பதில். கேள்வி எண் 58. இந்த 58வது கேள்வியில ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அது வரக்கூடிய நாட்கள்ல பிற்காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூட தீர்த்து வைக்கலாம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல ஆப்ஷன் பி நாம இப்ப இங்க சரி அப்படின்னு கொடுத்திருக்கோம். இப்ப நவ்வி என்ற சொல் இருக்கு. இங்க விலங்குகளும் அதனுடைய இளமை பெயர்கள் தரப்பட்டிருக்கு. நவ்வி என்ற சொல் மான் என்பதை குறிக்கிறது. இன்னொன்னு பெண்மான், அதையும் குறிக்கிறது. நவ்வினா பெண்மான் அல்லது மான், இரண்டையும் நாம எடுத்துக்கலாம். ஆனா விடைகளை பார்க்கும் பொழுது, தேடும் பொழுது இந்த மான் பெண்மானினுடைய இளமை பெயர் மரி என்பது சுட்டப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல மரி என்பது தரப்பு. இப்ப நமக்கு ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்டுக்கு 4வது ஆப்ஷன் அப்படிங்கிறது சரியா இருக்கு இல்லையா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்தது முதலை அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த முதலை என்பதற்கும் மரி என்பது சுட்டப்படுகிறது. அதனால இங்க முதலை என்பது மரியை தான் குறிக்கிறதே தவிர அந்த இடத்துல வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த இடத்துல இப்போ சினை அப்படிங்கிறதுக்கு போக முடியாது. அது போல ஒரு விளக்கம் வந்துட்டு பார்க்க முடியல. ஆனா அடுத்தது உடும்பு என்பது ஓந்தி அப்படின்னு தரப்பட்டிருக்கு இல்லையா? அதை வேணா நாம குறிக்கலாம். உடும்பு என்பது ஓந்திங்கிறது சரி. ஓந்தி என்பது உடும்பு என்று நேரடியா இல்ல, உயிரியலை பொறுத்தவரை உயிரியல் குடும்பத்தின் பெயர். உயிரியல் குடும்பம், ஓந்தி குடும்பம், அதுல வரக்கூடிய ஒரு உயிரினம் உடும்பாம். உயிரியல்ல ஓந்தி குடும்பம் ஒரு குடும்பம் இருக்கு. அந்த ஓந்தி குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு உயிரினம் உடும்பு. அப்ப அது குடும்ப பெயரா தந்திருக்கு. இளமை பெயர் என்று சொன்னாலுமே கூட அது குடும்ப பெயர் என்பதில் தரப்பட்டிருக்கு. அடுத்தது அப்ப இப்ப இந்த இடத்துல மீன் கெண்டை அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கு. அதற்கான பதிலும் தேடி பார்த்த வரைக்கும் அதற்கான பதிலும் சரியான பதில் கிடைக்க பெறவில்லை. சரியான பதில் கிடைக்க பெறல. மீன் குஞ்சு அப்படின்னு இருக்கு. கெண்டை மீன் குஞ்சுகள் அப்படின்னு தான் வரப்பட்டிருக்கு. தவிர சினை என்றாலே அதனுடைய உறுப்பை தான் குறிக்கிறது. சினை என்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது வந்துட்டு உறுப்பு தான் குறிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறது சரியா இருக்கா அப்படிங்கிறது சந்தேகத்தின் பேர்ல இருக்கு.
எனவே இந்த கேள்வியை மறுபடியும் ஒரு முறை நாம ரெஃபர் பண்ணலாம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இது நேரடியான கேள்வி. 10ஆம் வகுப்பு புத்தகத்திலே இது தரப்பட்டிருக்கு. நம்ம அந்த பிரிவுகள் எல்லாம் பார்க்கின்றோம். இலையினுடைய பிரிவுகள், கிளை பிரிவுகள், வேர்களினுடைய பிரிவுகள், இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த பாடங்கள்ல புல்லின் உறுப்பு அப்படிங்கிறது தளிர் என்பது சரியான பதில். கேள்வி எண் 70. மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலை சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இது வந்துட்டு கம்பெனி, அதாவது நிறுவனங்கள் சார்ந்த ஒரு கேள்விதான். இது மோனோபாலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய விருப்பப்படி அந்த சந்தையை கட்டுப்படுத்தக்கூடியதோ அல்லது முடிவெடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது தான் அது தனி வல்லாண்மை கட்டுப்பாடு என்பது சரியானது. எனவே அதனை நான் பொறுத்து. கேள்வி 71 பொறுத்துக தரப்பட்டிருக்கு இல்லையா? அபுலியா, அட்டோமியா, ஆல்பிசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கு. இங்க தரப்பட்டிருக்கிறது எல்லாமே சரியான பதில் தான். அபுலியா என்பது மன உறுதி குறைபாடு, அதாவது கோழைத்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை கோழைத்தன்மை தான் வந்துட்டு மன உறுதி குறைபாடு. நமக்கிட்டே ஸ்டப் இல்லாத அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்துட்டு மன உறுதி குறைபாடை வந்து இந்த இப்படி ஒரு சொல்றாங்க அபுலியா அப்படிங்கிறதுல சொல்றோம். அதாவது நம்ம முடிவெடுக்கிறதுக்கு பயப்படுறோம் இல்லையா? அந்த மன உறுதி இல்லாத நிலைக்கு அப்படி ஒரு வியாதி. அது தெரிஞ்சுக்கணும். நாம் அதுதான் ரொம்ப கவனிக்கணும். அது ஒரு வியாதிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க போதும். அடுத்த 2வது அக்கோமியா அப்படின்னு இருக்கு. அதற்கு தலை வழுக்கை அப்படிங்கிறது சரியான பதில். இன்னொரு சொல்ல போனா முடி உதிர்தல் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு பதிலா தராங்க. முடி உதிர்தலை தான் வந்துட்டு அக்கோமியா அப்படிங்கிறோம், அது தலை வழுக்கை அப்படின்னு கொடுக்குறாங்க. 3வது அப்ரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ரிஸ் அப்படிங்கிறது கீழ் கட்டி. அப்ரிஸ் அப்படின்னா அப்படின்னா கீழ் அப்படின்னு அர்த்தம். அப்ரிஸ் என்பது கீழ் கட்டி என்பதை குறிக்கிறது. அடுத்தது ஆல்பிசியா யூனிவர்சலிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த உடல் முழுக்க முடி விழுது இல்லையா? முடி இழக்கமே, முடி இழந்து போகக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? அதுதான். தலையிலயும் முடி இருக்காது, புருவம் இருக்காது, மீச முடி தாடி எதுவுமே இருக்காது, உடம்புகள்ல ரோமமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் வந்துட்டு முடி இழத்தல் தான் அப்படிங்கிறது. உடல் முடி இழத்தல், அது உடல் வழுக்கை அப்படின்னு சொல்றோம். எனவே இந்த ஆப்ஷன் பி சரியான. அடுத்த கேள்வி 72வது கேள்வி. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்தல். இது கேள்வி கொஞ்சம் எளிமையான கேள்வியா கொடுத்திருக்கிறதுனால 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறது இதுல ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒரு வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இது தரப்பட்ட பத்தி. இதில் கேட்கப்பட்ட கேள்வி, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ. சிதம்பரனார் அப்படிங்கிறது நேரடியான பதில். கேள்வி 2, வ.உ. சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? அதுவும் பாரதியாரை அப்படிங்கிறது நேரடியான பதில். வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படிங்கிறது பத்தியில தரப்பட்டிருக்கிறது. ஆங்கிலம், தமிழ் என்பது சரியானது. எனவே இந்த கேள்வி எளிமையா ஒரு 3 மதிப்பெண்கள் கிடைக்கும். கேள்வி 75, நான் மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயரை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்கு. இயற்பெயரை சுட்டுக அப்படிங்கிறது அப்படின்னா என்ன பேர் இருக்கும் அப்படின்னு கவனிக்கணும் இல்லையா? கேள்வி பாருங்க, இயற்பெயரை சுட்டுகன்னு சொல்லிட்டு ஆசிரியர் பேர் தான் கொடுத்திருக்கிறாங்க. நாகனார் என்பது சரியானது. அது ஆக்சுவலா அவருடைய இயற்பெயர் விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நான்மணிக்கடிகைய இயற்கை ஆசிரியர் விளம்பி நாகனார்னு இருக்கும். ஆனா இயற்பெயர் நாகனார் மட்டும்தான். அப்போ கேள்வியே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்திருக்கு. நாயனார் அப்படின்னு தரப்பட்டிருக்கு. அது என்னவா இருக்கும் அப்படின்னா நாயன்மார் என்பதைத்தான் நாயனார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க, வேற ஒண்ணும். அடுத்த ஆப்ஷன்ல நாகனார் அப்படின்னு இருக்கு, நல்லந்துவனார் அப்படின்னு இருக்கு இல்லையா? நல்லந்துவனார் யார் அப்படின்னா அவரு கலித்தொகையில நெய்தல் கலியை பாடியவர். நெய்தல் கலி அப்படின்னு சொல்லுவோம் நாம். கலித்தொகையில நெய்தல் கலி அதை மட்டும்தான் அவரு பாடியிருக்கிறார். குறிப்பாக நெய்தல் கலியை பாடியவர் தான் வந்துட்டு நல்லந்துவனார். எனவே அந்த வார்த்தை அது. நாகனார் என்பது விளம்பி நாகனார் தான் நாகனார் அப்படின்னு சொல்றோம். விளம்பி நாகனார் என்பது சரியான பதில். ஆனா விளம்பி நாகனார்னு தராம அவன் நாகனார் மட்டும்தான் கொடுத்திருக்கான். அது சரியானது.
அப்படின்னா இந்த இடத்துல சேந்தனார் அப்படின்னு ஒருத்தர் தந்திருக்க ஃபோர்த் ஆப்ஷன்ல, அது யார் அப்படின்னு சொன்னா, சேந்தனார் யாருன்னா சைவ சமயத்தினுடைய 12 திருமுறைகள் இருக்கு, 12 திருமுறை சொல்லுவோம். அதுல 9வது திருமுறையை 9 பேர் எழுதிட்டாங்க. அந்த 9 பேர்ல ஒருவர் தான் இந்த சேந்தனார். இவர் எழுதினது திருப்பல்லாண்டும் திருவிசைப்பாவும். 9வது திருமுறைய இவர் 9வது திருமுறையை பாடியவர். அதுல திருப்பல்லாண்டு திருவிசைப்பா அப்படின்னு 2 நூல்கள் இருக்கு. அந்த 2 நூல்களை பாடியவர் தான் இந்த சேந்தனார். ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள். இப்ப 76வது கேள்வி. இது அதற்கான கேள்விக்கான பதில் நாகனார் அப்படிங்கிறது பார்த்தோம். கேள்வி 76. மண்ணோடு இயைந்த மரத்தனையர். இது வள்ளுவர் யாரை சுட்டுக்கார் அப்படின்னா, இது குறள் எண் 576ல போய் பார்த்தோம்னா அங்க ஒரு பயங்கரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இங்க நேரடியாவே விடைகளை தரல அப்படிங்கிறது நீங்க கவனிக்கணும். எந்த கேள்விக்கான பதிலும் மிக நேரடியாக கிடையாது. சில கேள்விகள் மட்டும்தான் நேரடியா தரப்பட்டிருக்கு. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் அப்படின்னாக்க மண்ணில் இருக்கக்கூடிய மரத்தை போன்றவர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா, இது குறள் எண் 576. அந்த அதிகாரம் கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கும். கண்ணின் குணத்தை சொல்லும் பொழுது, இந்த கண் நமக்கு இருக்கே, நம்ம கண்ணுடைய குணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த குணத்தை என்ன, எதுக்கு இந்த கண் தேவைப்படுகிறதுனா, இரக்கத்தோடும் அன்போடும் பார்ப்பதற்குத்தான் இந்த கண் தேவைப்படுகிறதா. இரக்கத்தோடும் அன்போடும் பார்ப்பதற்கு இந்த கண் தேவைப்படுகிறது. அப்படி பார்க்காதவர்களுடைய கண், அந்த இரக்க குணமோ அன்பு குணமோ இல்லாதவர்களுடைய கண் எப்படிப்பட்டதுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய மரத்தை போன்றது. அப்படின்னா மண்ணோடு இருக்கக்கூடிய மரம் போல அப்படின்னு அது அக்னியை குறிக்கிறது. பாருங்க, கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்துல இந்த 576வது குறள்ல இந்த விளக்கம் இருக்கு. அப்ப இந்த கேள்வியா தராம எவ்வளவு தூரம் கொஞ்சம் அந்த கேள்விக்கான பதில கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கவனிச்சு. சரி, அடுத்ததுன்னா கேள்வி எண் 77. கூற்று. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துகள் என்று பெயர். இது சரியாது. காரணம், ஏ, யா, ஆ, உ, ஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஏன்னா ஏ, யா இது எல்லாமே வினா எழுத்துகள். அப்படி வினா எழுத்துகளா இருக்கும்பொழுது மேல சொன்னது என்ன, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம கூற்றுக்கான காரணத்தை தான் பார்க்கணும். கூற்று சரியா இருக்கு, காரணம் தவறா இருக்கு. அப்படின்னா காரணம் என்ன வந்திருக்கும்னாக்கா, ஆ, இ, உ என்பன சுற்றெழுத்துகள் அப்படின்னு வந்திருந்தா கரெக்ட். அப்ப சுட்டெழுத்துகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ, இ, உ என்ப இந்த 3 தான் குரில். ஆ, இ, உ இதுதான் சுட்டெழுத்துகள். அப்ப இங்க காரணம் தவறா இருக்கு. ஆப்ஷன் ஏ பதில் சரியா. கேள்வி எண் 78. அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். கரெக்ட். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆ, இ, உ அப்படிங்கிறது சுட்டு அப்படின்னாக்கா ஆ அப்படிங்கிற வார்த்தை வச்சு பக்கம் எடுத்தாங்க. அப்பக்கம், இ, உ இப்பக்கம், உ உப்பக்கம். சரி, அடுத்தது காரணம் பாருங்க. இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இடப்பொருள் அப்படிங்கிறது இது நம்ம நேரடியா பக்கத்தை வச்சு இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. இடப்பொருள் அப்படிங்கிறது இது வேற்றுமை தொகை சொற்கள் கொண்டு போயிட்டான். இந்த வேற்றுமை சொல்லும் போது முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை சொல்லுவோம் இல்லையா. இடப்பொருள் சுட்டக்கூடியது என்ன வேற்றுமை அப்படின்னா 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை உருபு என்ன அப்படின்னாக்கா கண் அப்படின்னு வரும். 3 சொல்லின் கண். அதன் கண் உள்ளது, அதன் இடத்தில் உள்ளது அப்படின்னு வரும் இல்லைங்களா. கண், இல், மேல், கீழ் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்துட்டு கண், கீழ், மேல், இல் இந்த வார்த்தைகள் தான் வந்துட்டு 7ஆம் வேற்றுமை உருவக்கூடியது. கண், அதாவது ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்னு படிச்சிருப்போம். 7ஆம் வேற்றுமை உருவு கண் அப்படின்னு. கண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதன் கண் உள்ளது அப்படின்னா அந்த இடத்தில் உள்ளது, அதற்கு கீழ் உள்ளது, அதற்கு மேல் உள்ளது, அதன் கண் உள்ளது அப்படின்னு வரும். அதுக்கும் இந்த மேல தந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. இடப்பொருள் சுட்டுவதாக ஆய்வு வந்துள்ளதுங்கிறது தப்பு. காரணம் தவறு. இடப்பொருளை சுட்டுவது என்ன அப்படின்னாக்கா கண் அப்படிங்கிற வார்த்தை 7ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கணும். அந்த மாதிரியான ஏதோ ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தாதான் சரி. எனவே இது பயங்கரமான குழப்பம் பண்றதுக்காக வேண்டி இந்த கேள்வி கொடுத்திருக்காங்க. இடப்பொருளை சுட்டுவதற்காக அப்படின்னா இடப்பொருளை சுட்டுவது 7ஆம் வேற்றுமை உருவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கனெக்ட் பண்ண தெரியணும். அப்பதான் இந்த தவறு அப்படின்னு சொல்ல முடியும்.
சரி, கேள்வி எண் அடுத்த கேள்வி. இப்போ இதுல ஆப்ஷன் ஏ சரியான பதில், சரி, காரணம் தவறு என்பது சரியான பதில். கேள்வி எண் 71, பொருந்தாத இணையை கண்டறிக. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாய்ப்பு இருக்கு. இணை எழுத்துக்கள் கொடுத்திருக்கு, சரியான இணை எழுத்துக்கள் தந்திருக்கு. நெடில் ஏக்கு குறில் ஏ சரியானது, தாவுக்கு இந்த நகரம் சரியானது, தன்னகரம். ஐக்கு ஆ என்பது தவறு, ரானா அப்படிங்கிறது இணை எழுத்துக்கள் கரெக்ட். இப்போ ஐ ஆ என்பது நேரடியாக தவறான பதில். கேள்வி எண் 80. இந்த கேள்வி எண் 80ம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கேள்வி. ஏன்னா நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும் அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா அடுத்தது கொடுக்குறான் பாருங்க, கடக தமிழகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெற்றி தமிழகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்டதும் பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவங்க எவ்வளவு இது பண்றான் பாருங்க. ஏற்கனவே வந்துட்டு ஓரெழுத்து ஒரு மொழி 42 தான் அப்படிங்கிறது நன்னூல் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, நன்னூல் மூலமா சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறது நமக்கு கவனம் இருக்கும். வேற யார் சொன்னாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. நன்னூலும் தொல்காப்பியம் என்ன சொல்லுதோ அதுதான் இலக்கணம், தமிழ் இலக்கணம். அதனால வேற யார் எது சொன்னாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. ஆனால் அங்க அடுத்தது கொடுக்கப்பட்டிருக்க அதுவும் சரிதான், மீதி எல்லாருமே அவங்க சொல்லி இருக்கிறதும் சரிதான், 42 தான் ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழக தமிழகராதி ஆகட்டும், பவானந்த தமிழ் சொல்லகராதி ஆகட்டும், அடுத்தது வெற்றி தமிழகராதி, இது எல்லாமே வந்துட்டு இந்த வெற்றி தமிழகராதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 1992 வெற்றி நோட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் தெரியுங்களா. வெற்றி கைடு, போனார் கைடு மாதிரி வெற்றி கைடு எல்லாம் வந்துச்சு 1992 காலகட்டங்கள்லாம் வெற்றி கைடு இருந்துச்சு. அவங்க எல்லாம் யாரு 42 தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு யாரு அவங்கெல்லாம்? நன்னூலினுடைய காலம் எங்க இருக்கு? நன்னூலுடைய காலத்தில் 42 சொன்ன பிறகு அதை ஓரெடுத்து ஒரு மொழியாக சொல்லப்பட்டு நாம் எடுத்துக்கொண்டோம். அதற்கு பிறகு வந்த யாரு சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, நமக்கு அது தேவையே இல்லை. அதனால உங்களை குழப்பறதுக்காக வேண்டிய இப்படி ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறோம். நம்ம கான்பிடன்ஸ் லெவல் நமக்கு எந்த அளவுல இருக்கோ அப்படிதான் இந்த இடத்துல பதில் தர முடியும். தொல்காப்பியமும் நன்னூலாலும் சொல்லாததை தாண்டி வேற யாரும் எதையும் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இலக்கண ஆசிரியர்கள் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்த இலக்கண ஆசிரியர்கள் 5 இலக்கண நூல்கள் ஆசிரியர்கள் இருக்காங்களே, இவங்க என்ன வாதிட்டு கொண்டிருக்கின்றார்களோ அதைத்தான் வாதிட வேண்டுமே தவிர இன்றைய காலகட்டங்கள்ல நமக்கு தெரிந்த காலகட்டங்கள் 1900 இந்த காலகட்டங்கள்ல பேசின பேச்செல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்த்தோம்னா திருக்குறள் வந்துட்டு 1330 மேல யாரும் எழுத முடியாதா என்ன? எல்லாராலையும் எழுத முடியும், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம், தேவைப்படாது. அது போல இதையும் கவனத்துல கொள்ளணும். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி 81. அங்க ஒரு வரிகள் கொடுத்திருக்கு. உறவோராயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிரெதிர் சொற்களை எடுத்தது அப்படிங்கிறது நேரடியாக தரப்பட்டிருக்கிற வார்த்தை சரியான. உறவோர் மடவம் என்பது எதிரெதிர் சொற்கள் என்பது சரியான. அடுத்த கேள்விக்கு பெறலாம். 82க்கு பெறலாம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை அப்படின்னு சொல்லி ஒருவர் பேசுறதையோ அல்லது ஒரு புக்கு சொல்றதையோ ரெஃபர் பண்றதையோ நம்ம அதை விளக்குறதுக்கு எந்த நிறுத்தற்குறியை வைக்கணும் அப்படின்னாக்கா அது முக்கால் புள்ளி என்பது கரெக்ட். முக்கால் புள்ளினா என்ன தெரியுங்களா? கால் புள்ளினாக்கா கமா, ஒரே ஒரு புள்ளி மாதிரி போட்டுருவோம் இல்லையா, கமா போட்டுருவோம் கால் புள்ளி. அரை புள்ளினாக்கா செமிகோலன் போடுவோம் இல்லையா, ஒரு புள்ளியும் ஒரு கமாவும் போடுவோமே, அது வந்துட்டு அரை புள்ளின்னு. முக்கால் புள்ளினா 2 டாட் வைக்கணும் இல்லையா, அந்த 2 டாட் தான் முக்கால் புள்ளி அப்படின்னு. 2 டாட் வச்சோம்னா முக்கால் புள்ளி. இதுதான் வந்துட்டு முக்கால் புள்ளி. இவர் ஒரு விளக்கம் தரும்பொழுது 8 தொகை நூல்கள் ஆவன அப்படின்னு போட்டு இந்த 2 டாட் வச்சு கீழே எழுதிட்டு போலாம். அப்படி எழுதுறதுக்கு பேருதான் நூல் கூறும் விளக்கம் இடல் அப்படிங்கறது அந்த அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி எண் 83. வரலாற்றியல். அதில் வரலாற்றியலில் ஒயிட் ஹால் என்ற சொல்லுக்கு இணை கண்டறிக. இப்போ வரலாற்றியலில் அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் நம்ம இந்த கவனத்தை பார்க்கணும். வெள்ளை மாளிகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளை மாளிகைன்னு எடுத்தோம்னா வரலாற்றுல வெள்ளை மாளிகை, இன்னைக்கே வெள்ளை மாளிகை இருக்கு. வரலாற்றியல்ல என்ன சொல்ல வரான் அப்படின்னு பார்க்கணும். ரஷ்யால ஒரு மாளிகை இருக்காமா, சரி, வாட்டிக்கன்ல ஒரு மாளிகை இருக்கு, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இதுக்கு பிரித்தானிய அரசு அலுவலகம் அப்படிங்கிறது சரியான பதில்.
வரலாற்றியல்ல பார்க்கும் பொழுது ஒயிட் ஹால் என்ற வார்த்தை பிரிட்டானியத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தை தான் குறிக்கிறது. அப்படி இல்லைன்னாக்கா ஒயிட் ஹால் அப்படிங்கிற பேர்ல லண்டன்ல ஒரு தெருவு கூட இருக்கு. ஒரு தெருவுமே லண்டன்ல ஒயிட் ஹால்ங்கிற பேர்ல இருக்கு. அதே ஆப்ஷன் வச்சிருந்தா வைக்காம விட்டான். பரவாயில்ல. பிரிட்டானிய அரசு அலுவலகம் சரியான பதில். கேள்வி எண் 84. இது கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும். டார்க் ஃபைபர், ஃபைபர்னா இழை அப்படிங்கிறது தெரியும். டார்க் ஃபைபர் இருட்டு இழை, கரெக்ட். டேமோன் அப்படிங்கிறது இருக்கட்டும். அடுத்தது பாருங்க, டார்க்கஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கருப்பு நிறம் இல்லையா, டார்க்கஸ்ட் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு நேரடியாவே கிடைச்சிருக்கு மிகு இருண்மை, இருள்மை அப்படிங்கிறது கொடுத்து. டென்சிட்டிங்கிறது அடர்த்திங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ டெமோன் அப்படிங்கிறது பின்னணி நிரல் தான் இருக்கணும் இல்லையா? சோ ஆப்ஷன் பி சரியான பதில். கேள்வி எண் 85. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அது இதுவும் அதே போலதான். கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருந்தாலும் நம்ம கவனிச்சிருந்தோம்னா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப அதுல பி கண்டுபிடிச்சிட்டோம்னாக்கா ஈஸி. மற்றதெல்லாம் பி பாருங்க. அகட விகடம் அப்படின்னா அகட விகடத்துக்கு வந்துட்டு தந்திரத்தை சொல்லுவாங்க. விகடக்கவி அப்படின்னு சொன்னாக்கா சிரிப்பு ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. விகடம் அப்படிங்கிற அகட விகடம் அப்படின்னு சொன்னா தந்திரத்துக்கு. இப்ப அகட விகடம் அப்படிங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியா போயிடும். பாருங்க, அகட விகடம் கண்டுபிடிச்சாச்சா? இப்ப அடரடி படரடி அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தெரியுது ஏதோ ஒரு குழப்பம். பெருங்குழப்பத்துக்கு பேர் தான் வந்து அடரடி படரடி அப்படிங்குவாங்க. ஈரொட்டு அப்படின்னா அது உறுதி இல்லாத ஒரு தன்மை வந்துட்டு உறுதியற்ற தன்மை ஈரொட்டு அப்படிங்கிறது. அது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் ரெண்டு பக்கம் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிற உறுதி இல்லாததுனால ஒட்டி இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம் கொடுக்கும். கை குடுதல் அப்படிங்கிறது ரைட், கை குடி அப்படின்னு சொல்லி சுத்தி அடைச்சு இல்லையா? பதில் ஆப்ஷன் பி சரியா. மரபு தொடரை தேர்ந்தெடு. அது உங்களுக்கு தெரியும். காட்டில் சிங்கம் முழங்கும், யானை. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 87. குட்டை இந்த சொல்லின் பொருளை தேர்வு செய்க. இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். குட்டை இந்த வாசம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா புறநானூறுல 69வது பாடல்ல தரப்பட்டிருக்கிறார். நம்ம அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு கேட்கணும். குட்டையிலும் யாசை போல அப்படின்னு சொல்லி ஒரு வரி என்ன அப்படின்னு சொன்ன வருவாங்களாமா மன்னன்கிட்ட. இங்க சொல்லப்பட்ட மன்னன் யார் அப்படின்னாக்கா ஆலந்தூர் கிழார் அப்படிங்கிற புலவர் கிள்ளிவளவனை பத்தி புகழ்ந்து பாடுவாரு. அப்படி சொல்லும் பொழுது இந்த மாணவர்கள் பரிசில் பெற வரக்கூடியவங்க பணம் எதிர்பார்த்து வருவாங்களாமா. இப்ப அவங்களுடைய நிலையை சொல்லும் போது இப்படி ஆசிரியர் சொல்றாரு, பூச்சை இல்லோன் யாசை போல. அதாவது மன உறுதி இல்லாதவர்கள் உடல் போல அப்படின்னு. இந்த இடத்துல மன உறுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா கொள்கை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது போலாம். கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிக்கோளுக்கு வந்து இப்ப அப்படி ரிவர்ஸ்ல வரும்போது இந்த குறிக்கோள்ங்கிற சொல்லுக்கு வரும். ஏன்னா மீதி எல்லா பொருளுமே எதுவுமே பொருள் படாது. அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும் பொழுது பொருள் படாது. படுக்கையோ உடலோ மலையோ பொருள் படாது. எனவே குறிக்கோள் என்பது சரியாக. குறிக்கோள் இல்லாதவன் உடல் போல அப்படின்னா என்ன? பிளான் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன், பணம் இல்லாதவன், அவ்வளவு. 88வது கேள்வி, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர் என்பது மிக சரியான பதில். அதாவது 1968 திருச்சியில தான் இது நிறுவப்பட்டது. 1968 வருஷம் திருச்சியில தான் உலக தமிழ் கழகம் நிறுவி தேவநேய பாவாணர் வந்து தலைவராக இருந்தார். கேள்வி 89. தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த கேள்விக்கு 2 பதில்கள் கிடைத்திருக்கிறது. இந்த 2 பதில்களும் சரியாக இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. இதுல லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 கேள்விக்கான பதில் கிடைக்கும். சாவடி என்பதும் தமிழ் சொல் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சாவடியும் தமிழ் சொல், உடுக்கை என்பதும் தமிழ் சொல். 2 தமிழ் சொற்கள் தரப்பட்டிருக்கு. ஆனா இங்க கேள்வி கேட்டிருக்கு தமிழ் சொல்லை கண்டறிகன்னு. அப்ப இதுல வந்துட்டு 2 கேள்வி இருக்கிறதுனால விடை தெரியவில்லைன்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு வினாவும் ஏற்படுது. விடை தெரியவில்லைன்னு சொல்லிட்டா தப்புக்கலாமா அப்படின்னு. ஆனா இல்ல, இதுல 2 கேள்வி ஆப்ஷன் பதில் இருக்கிறதுனால சாவடி என்பது தமிழ் சொல் தான் அப்படிங்கிறது நான் தேடி பார்த்தேன். சாதி என்பது ஹிந்தி வார்த்தை. காதி அது வந்து ஹிந்தில கதர் அப்படின்னு வருது. இந்த கதர்ங்கிற சொல் தான் வந்து ஹிந்தில காதி என்று மாறுகிறது. நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு காதி என்பது தமிழ் சொல் தானோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கதர் என்பதே தமிழ் சொல் கிடையாது.
காதி கதர் எல்லாமே ஹிந்தி தான். தமிழ்ல என்ன அப்படின்னு சொன்னாக்கா நெசவு ஆடை அப்படின்னு சொல்லப்படுது. நூற்பு ஆடை அல்லது நெசவு ஆடை அதுதான் தமிழ் சொல்லை தவிர கதர் காதி என்பது தமிழ் சொல் கிடையாது, அது ஹிந்தி. அடுத்தது சாம்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கு. இது தெலுங்கு மொழி சொல் சாம்பார். அப்படின்னா சாவடியும் உடுக்கை என்பதும் இரண்டுமே தமிழ் சொல்லாக தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு லக் கிடைச்சதுனாக்கா ஒருவேளை ரெண்டுமே தமிழ் சொல்லாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பும் இருக்கு. பார்ப்போம், விடை குறிப்பு வந்த பிறகு பார்க்கலாம். அடுத்தது கேள்வி எண் 90ல பாருங்க. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தம்முடைய தமிழ் அகராதியினுடைய பின் இணைப்புல தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படிங்கிறது. இது உண்மையை சொல்ல போனோம்னாக்கா ரெஃபரன்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கீ வந்ததுக்கு பிறகுதான் இதை ரெஃபர் பண்ணி பார்த்தாக்கணும். இது தரப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை தேடி பார்க்கும்போது இதுல ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுதலாக இருந்தது. எனவே இதை ரெஃபரன்ஸை வச்சு நாம இந்த பதில் பார்க்கிறது நல்லதா இருக்கு. எதற்கும் ஆப்ஷன் டி இருக்கட்டும். ரெஃபர் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் இதை பதில் சொல்லலாம். கேள்வி எண் 91. பேரெச்சங்களினுடைய வகை அறிந்து பொறுத்துக அப்படின்னு தரப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கடினமான கேள்விதான். பேரெச்சங்கள்ல எத்தனை வகை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கு. நிகழ்கால பேரெச்சு கண்டுபிடிச்சலாம். நிகழ்காலம் அப்படின்னா கின்று வரும். எனவே அதை வச்சு ஓடுகின்ற குதிரை அப்படிங்கிறது சரியான பதில். அதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டாவது பாருங்க, உடன்பாட்டு பெயரெச்சம் அப்படிங்கிறது உடன்பாடு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஆமா அப்படிங்கிறது தான். அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். தெரிந்த பையன் அப்படிங்கிறது கரெக்ட் தான் அப்படிங்கிறது. அறிந்த பையன் அப்படிங்கிறது சரியான பதில். ஏன்னா எஸ் அப்படிங்கிறது தான் உடன்பட்டு வரும், அதுவே உடன்பாடு அப்படிங்கிறோம். குறிப்பு பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு க்ளூ தான் இருக்கும். அந்த இடத்துல குறிப்பு அறியாத குழந்தை தெரியல, அந்த இடத்துல க்ளூ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அறியாத குழந்தைகள் சரி. அப்போ விட்டோம்னாக்கா ஈறுகெடாத பெயரெச்சம் இல்லாத பொருள். நமக்கு இல்லா பொருள் அப்படிங்கிற வார்த்தை பயன்பாட்டுல நிறைய ஈறுகெட்ட எதிர்மறை நிறைய தராங்க. அது ஈறுகெடாத பெயரெச்சம்னாக்க இல்லாத வரும், அவ்வளவு. அதை வச்சு நம்ம பொருத்தும் போது ஆப்ஷன் ஏ சரியான பதில். கேள்வி 92. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரினுடைய பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர் அப்படின்னு கொடுத்து மறதி நீரவர் மறதி மறுபடியும் ஒரு நீரவர் கொடுக்குறான். வள்ளி நரகரம், இங்க இடைய நரகரம், அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். இப்ப இதுல மறதி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா மறதி அப்படிங்கிறது தான் நினைவில்லாத ஒரு நிலையதான் மறதி அப்படிங்கிறது தான் மறதி என்று பொருள் கொள்கிறது. எனவே மறதி அப்படிங்கிறது ரெண்டும் ஒண்ணு. அப்ப ஏவும் ஆன்சரும் சியும் தப்பாயிடுச்சு. நேரடியாக நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது அந்த இடத்துல. அடுத்தது இந்த நீரவர் இருப்பாங்க. ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய நீரவர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீர் பூசியவர் தான் நீரவர். சாம்பல் பூசுகின்ற திருநீரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்குதான் அந்த நீருங்கிறது வரும். நீரவர் அப்படின்னு வரும். அப்ப திருநீர் பூசியவருக்கு பேரு தான் அது நீரவர். சாம்பல் பூசியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரவர் அப்படின்னு சாம்பல் பூசியவர்னு சொல்லுவோம். அப்படின்னா 4வது ஆப்ஷன் டி நீரவர் என்பது சரிதான். ஆனா அது எப்படி சரி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் பாருங்க. நீரவர் அப்படிங்கிறது நட்புங்கிற அதிகாரத்துல இந்த வார்த்தை வரும். நீரவர் அப்படிங்கிற வார்த்தை வரும். நட்பதிகாரத்துல 782வது குறள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குறள் வரும். இந்த குறள் வரியில இந்த வார்த்தை வருது, நீரவர்ங்கிற வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அறிவுடையவர் என்று அர்த்தம். நீரவர்னா அறிவுடையவர் என்று பொருள் தருகிறது. இப்ப வார்த்தை மேல பொருத்தி பாருங்க. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவருடைய பெயர் அறிவுடையவர் இல்லையா. அப்ப அந்த குறளை யோசிச்சு பாருங்க. அறிவுடையார் ஆவதறிவார் அப்படின்னு ஒரு குறள் வரும், நீங்க படிச்சிருக்கலாம். அப்போ பின்னால் நடக்கக்கூடியதை முன்னால் தெரிந்து கொள்பவர்கள் யார் என்று சொன்னால் அறிவுடையவர்கள். அந்த அறிவுடையவர்களுக்கு இன்னொரு பேர் தான் நீரவர். இப்ப தெரியுதுங்களா எவ்வளவு தூரம் கொண்டாந்து பொருத்தணும். சரி, அடுத்த கேள்வி 93. குதிர்தல் இணையான வேறு சொல் தருக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுலயும் நிறைய செக் என்ன அப்படின்னா படிதல் என்பதும் சரிதான், குடியமர்தல் என்பதும் சரி, ஒழுங்காதல் என்பதும் சரி, சீராதல் என்பதும் சரி, எல்லா சொற்களும் குதிர்தலுக்கு வரும். அப்படின்னா குதிர் அப்படின்னு சொன்னா நெற்கூடு இருக்கு இல்லையா, நெல்லை கொட்டி வைப்பாங்க இல்லையா, அது குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல அசையாம ஒரே இடத்துல இருக்கும், அது படிஞ்சிருக்கும். அது குடியமர்தல் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல எங்கும் செல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறதும் அதுவும் கரெக்ட் தான். ஒழுங்காதல்னாக்கா சீர்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறதும் கரெக்ட் தான். அடுத்ததும் சீராதல் எல்லாமே கரெக்டா இருந்தாலுமே கூட இது இத்தனையும் மிக பொருத்தமாக இருக்கக்கூடியது ஒழுங்காதல். ஆப்ஷன் சி மிக சரியான பதில். கேள்வி 94. எழுத்துப்பிழை அற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு தரப்பட்டிருக்கு.
இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு எழுத்துகள் தெரிந்திருந்தவர்கள் சரியான பதில் ஏ சரியான பதில். எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு என்பது சரியாக இருக்கு. மீதி எல்லாத்துலயுமே எழுத்துப்பிழைகள் இருக்கிறது. கேள்வி எண் 95. அக்ரிணை தொடரை கண்டறிதல். அக்ரிணைனா என்ன? உயர்திணை இல்லாதது அக்ரிணை இல்லையா? மலர்கள் மலர்ந்தன, அது அக்ரிணை, கரெக்ட். மக்கள் குடியினர் மக்கள் உயர்திணை, மாணவர்கள் உயர்திணை, ஆசிரியர்கள் உயர்தினர். அப்படின்னாக்கா அக்ரிணை வந்துட்டு மலர்கள் மலர்ந்தன என்பது சரியானது. 96. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறிதல் அப்படிங்கிறது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கோவிலுக்கு சென்றனர், அங்க தப்பாயிடுச்சு. மரம் முறிந்து விழுந்தன, அதுவும் தப்பாயிடுச்சு. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது என்பது கரெக்டா இருக்கு. அடுத்தது சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு இருக்கு இல்லையா? சிறுவர் தெருவில் அப்படின்னும் போது பாருங்க, அந்த இடத்துல வாக்கிய பிழையும் ஏற்படுகிறது. சிறுவர்கள் வந்திருக்கணும். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்னு வரணும். அல்லது தெருவில் சிறுவர்கள் ஓடி விளையாடினர் என்று வாக்கியங்களை கூட மாற்றி மாற்றி பொருள் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது என்பது சரியானது. கேள்வி எண் 97. 97 எவ்வளவு பெரிய பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க. இவ்வளவு பெரிய பேராகிராஃப் கொடுத்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. அது எளிமையான பதில் தான். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம். இப்ப நேரடியா கேள்வி வந்துருங்களேன். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. குற்றால அருவி. பதில் வந்திருக்கா? ஆவணம். அடுத்த கேள்வி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-25 சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்து 1.6 கனவு இல்லம் அப்படின்னு கொடுத்து அந்த பேராகிராஃப் ஒண்ண கொடுத்து கடைசியில அந்த பேராகிராஃப் லாஸ்ட் டைம் பாருங்க, அதிகபட்சமாக 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது அப்படின்ட்டு கீழே கேள்வி பாருங்க. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னா 10 விருதாளர்களுக்கு என்பது கரெக்டான பதில். அது என்னன்னாக்க உங்களை இவ்வளவு பேராகிராஃப படிக்க வைக்கிறாங்க. கேள்வி எண் 99. ப்ரொபசல் என்ற சொல்லிற்கான இணையான சொல் இது வந்துட்டு நம்ம 11th 12th புக்ல கருத்துரு என்பது நேரடியான பதில். கேள்வி எண் 100. இரிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது இரிகேஷன்னாக்கா நீர்நிலை சார்ந்ததுதான் வார்த்தை தான். இரிகேஷன் அப்படிங்கிறது நீரை வந்து சரிப்படுத்தல், சமப்படுத்தல், அதை வந்து சரியாக பயன்படுத்துதல், இந்த பொருள்கள் எல்லாம் வரும்பொழுது நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்பது மிக சரியான பதில். இதோட இந்த வருஷம் 2025 12/7 அன்று கேட்கப்பட்ட குரூப் 4 லெவல் என்னமோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படின்னு தான் சொல்றாங்க. 10th ஸ்டாண்டர்ட் லெவல் இருந்தாலுமே கூட எந்த கேள்வியும் மிக